கோபாலபுர கொத்தடிமை கோமாளிகளுக்கு ஒரு வேண்டுகோள். கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இந்தி எழுத்துக்களை அழிக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிற கோமாளித்தனத்துக்கு பதிலாக எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஐடி அலுவலகங்களுக்கும் இடி அலுவலகங்களுக்கும் கருப்பு பெயிண்ட் டப்பாவோட போனீங்கன்னா அங்கே ஆயுதமேந்திய பாதுகாவலர்கள் இருப்பாங்க. உங்களை அருமையாக வரவேற்று செமத்தியாக கவனித்து அனுப்புவாங்க. அது உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். செய்கிறீங்களா அதை? அப்புறம் அந்த திமுகவின் மானக்கட்ட அணியினர் மாணவர் அணியினர், உங்களுக்கு சரியான போராட்டக்களம் எது தெரியுமா? வேளச்சேரியில் இருக்கிற சன்சைன் பள்ளியும் மற்ற திமுக அமைச்சர்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகளும் தான் உங்களுக்கான சரியான போராட்டக்களம். ஏன்னா சன்சைன் பள்ளியில் தமிழில் பேசினாலே ஃபைன் போடுறாங்களாம். ஸோ அந்த பள்ளிகளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அழிக்காதே அழிக்காதே தமிழை அழிக்காதே, திணிக்காதே திணிக்காதே, அந்நிய மொழியை திணிக்காதே அப்படின்னு கோஷம் போட்டு போராட்டம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்களும் அதை செய்கிறீங்களா? மக்களை ரொம்ப நாளைக்கெல்லாம் ஏமாற்ற முடியாது. இது திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா கருணாநிதி காலத்து அரசியல் களம் இல்லை. இது அண்ணாமலை போன்ற நல்லவர்கள் இருக்கிற அரசியல் களம். ஸோ இங்கே உங்கள் அபத்தமான அசிங்கமான அரசியல் நாடகங்கள் எடுபடாது. அதெல்லாம் நிறுத்துங்க. உங்களால் இனிமேல் எப்போவுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடிய போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு ஆட்சி நிர்வாக சீர்கேடுகள் இருக்குது. ஸோ இந்த அசிங்கமான அரசியலை நிறுத்துங்க. மக்கள் பார்த்துட்ருக்காங்க. உங்களால் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை ஏமாற்ற நினச்சிங்கன்னா ஏமாந்து போக போகிறது நீங்கள் தான்.